1000 பணம் வருதுங்க. காய்ச்சலத்தை மறக்க மாட்டோங்க. போன 5 வருஷமா உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த கூமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. கடவுளே, இங்க பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த கம்பத்துல இருந்து எல்லாமே நான் செஞ்சேன். 18 வருஷமா உங்களோட இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இருங்க, உங்களுக்காக நான் பயப்படுங்க. நான் கேட்கிறேன், இப்ப எம்பி நான் கேட்கறேன், நேரடி கேட்கறேன். உங்களுக்கு நான் கேட்கலையே, எங்களுக்கு போர் பிரச்சனை உங்களுக்கு கேட்கறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு விஷயத்தையும் கேட்கறேன். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கேட்கறேன். அதனால என்னப்பா கட்சி எதுவா இருக்கு போகுது, நான் பொதுமத்தான் கேட்கறேன். நீங்க ஏன் சண்டைக்கு வர்றீங்க? நீ சொல்லணும், உங்களுக்கு சொல்ல முடியாது. எப்படி தான் நம்ம நேரம் பேச முடியும்? நீங்க போதும் போதும் சொல்றீங்க, உங்களுக்காக நான் பார்க்க முடியுமா? நீங்க உள்ளூர்காரங்க, அவங்க உள்ளூர்காரங்க, அவங்க தான் ஓட்டு போடுறேன் தெரியுமா? பிரச்சனை கட்சி ஏடிஎம் பிஜேபி அது தேவையில்லை. பொது ஓட்டு சொல்றேன் இல்லைங்க. 4 பேர் வந்து கேட்கறாங்க, எம்பி கிட்ட கேட்கறாங்க, இப்ப அவங்க இன்சார்ஜ்ல நீங்க வர்றீங்க, நாங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறோம். ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வந்து இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க, இனிமேல் என்ன செய்ய போறீங்க? நீங்க பிரசிடண்டா இருந்து செய்ய வேண்டியது செய்றீங்க, எம்பியா இருந்து என்ன செஞ்சீங்க? நம்ம தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? இந்த ரோட்டை பாருங்க, ஒரு நிமிஷம் இந்த ரோட்டை பாருங்க. நாளைக்கு போய் விழுந்தா தீண்டு வச்சு அன்னைக்கு மட்டும் என்ன பண்றாங்க நீங்களே சொல்லுங்க. அட்டலை கோயிலுக்கு செய்ய முடியும். 10 பேருக்கு ரோடு போட்டீங்களா? இன்னைக்கு 5 வருஷமா இன்னைக்கு வந்திருக்கீங்க ஊருக்குள்ள. உள்ளூர்காரி இலக்கில ஓட்டு போட்டு നമസ്കാരം. ലോക്സഭാ തെരഞ്ഞെടുപ്പ് അടുത്തതോടെ നേതാക്കന്മാരുടെ മാരത്തോണാണ് ഇപ്പോൾ സോഷ്യൽ മീഡിയയിൽ കാണാൻ സാധിക്കുന്നത്. അത് കേരളത്തിലായാലും തമിഴ്നാട്ടിലായാലും കണക്കാണ്. കേരളത്തിൽ CPM ആണ് മുന്നിലെങ്കിൽ തമിഴ്നാട്ടിൽ കോൺഗ്രസും DMKയും ഒന്നിനൊന്ന് മെച്ചമാണ്. ജനങ്ങളുടെ ചോദ്യത്തിന് മുന്നിൽ നിന്ന് ഓടി ഒളിക്കുകയാണ് പ്രധാന ലക്ഷ്യം. ദൃശ്യത്തിൽ കണ്ടതുപോലെ ജനങ്ങൾ ഇങ്ങനെ തിരിച്ചു ചോദ്യം ചോദിക്കുമ്പോൾ എങ്ങനെ ഓടാതിരിക്കും? അവരുടെ ചോദ്യങ്ങൾക്ക് മറുപടി നൽകാൻ എന്തെങ്കിലും വേണ്ടേ? 5 വർഷം സമയം തന്നിട്ട് നിങ്ങൾ എന്തു ചെയ്തു? ഇനി എന്ത് ചെയ്യാൻ പോകുന്നു എന്നാണ് കോൺഗ്രസ് നേതാവ് ജ്യോതിമണിയോട് നേതാക്കൾ ചോദിക്കുന്നത്. എന്നാൽ തിരിച്ചു പറയാൻ അവരുടെ കയ്യിൽ ഒരു മറുപടിയില്ല എന്നതാണ് സത്യം. ഇതേ ചോദ്യം ഓരോ ആളുകളും ചോദിച്ചാൽ പിന്നെ വോട്ടെന്നും പറഞ്ഞ് ഒരു നേതാവും ആരുടെ മുന്നിൽ വരില്ല. കാരണം അവർക്ക് തന്നെ വ്യക്തമായ ധാരണയുണ്ട്, അവർക്ക് ജനങ്ങൾ കൊടുത്ത വോട്ട് കൊണ്ട് ജനങ്ങൾക്കായി ഒന്നും ചെയ്തിട്ടില്ല എന്ന്. ഇല്ലെങ്കിൽ ജനങ്ങളുടെ ചോദ്യത്തിന് മുന്നിൽ നിന്ന് ഇങ്ങനെ ഓടില്ലല്ലോ. വെബ് ഡെസ്ക് തത്വമൈ ന്യൂസ്.